Hey all, welcome back to our channel. ரொம்ப நாளுக்கு அப்புறமா most requested video வந்து இன்னைக்கு நீங்க வந்து பார்க்க போறீங்க இந்த vlogல. என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் thumbnail பாத்தீங்கன்னா என்னோட hair care routine. பெருசா நான் அந்த அளவுக்கு hair careன்னு நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் பண்ற before hair washும் after hair washும் என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே? இந்த வீடியோ கண்டிப்பா curly hair இருக்கவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு personally நான் இத தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ இது நீங்களும் பண்ணலாம். Before that வந்து என்னோட hair இப்படி தான் இருக்கு. ஒரு என்ன சொல்றது hair wash பண்ணி ஒரு with shampoo wash பண்ணி ஒரு 1 week இருக்கும்னு நினைக்கிறேன். Actually எனக்கு வந்து curly hair தான். ஆனா நான் comb பண்ணனா என்னோட hair இப்படி ஆயிடும். பாத்தீங்களா என்னோட hair நிலைமை நல்ல ஒரு மாதிரி wavy hair ஆயிடும். சோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நான் hair color எதுமே பண்ணல. நான் எண்ணெய் தேய்க்காம சுத்தி முடி வந்து செம்பட்டை கிடக்குது. அதுதான் உண்மை. ஓகே அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா ஹேர் வந்து நல்லா comb பண்ணிக்கோங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சிக் எடுக்கிறது கீழே இருந்து மேலே எடுத்துட்டு போகணும் அப்படிம்பாங்க. நான் மேலே இருக்கிறதெல்லாம் கீழே கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே கொண்டு போவேன். எனக்கு வந்து ஜாஸ்தியாக முடி கொட்டுது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாகுது. இன்னொன்று ஹார்மோனல் சேஞ்ச்னாலையா தண்ணி குடிக்கிறது இல்லை, எதுவுமே ப்ராப்பராக பண்ணுறதில்ல, ட்ராவல் ஜாஸ்தி. பார்த்தீங்கல்ல சும்மா சிவனுக்கே இவ்வளோ வருது. இந்த மாதிரி கொத்தா என் முடி வந்து கொட்டிகிட்டு இருக்கு. எப்போ கொஞ்ச நாளில் வந்து நான் விக்கு வச்சுட்டு சுற்றுவேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நான் வந்துட்டு ஹேர் கட்டும் நான் மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து காலேஜ் படிக்கிற டைம்லலாம் நானே கத்திரி எடுத்து சரசரன்னு வெட்டிப்பேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எதுவுமே வெட்டுறது கிடையாது. முடி வளர்த்தலான்ற ஒரு ஐடியாவில் சுற்றுறதுனால எதுவுமே வெட்டல கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே அன்ஈவனாக கிடக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே. சாரி இன்னொன்று நான் சொல்ல வந்துட்டேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நான் கேரளாவில் தான் இருக்கேன். இன்னும் நம்ம கோயம்புத்தூரில் இல்லை, அதனால் வீடு மாறி இருக்கேன்னு வந்து கேட்க வேண்டாம். நம்ம இப்போ வந்து கேரளாவில் இருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற வெறும் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஹேர் ஆயில் எடுத்துகிட்டு ரூட்டில் அப்ளை பண்ணுறேன். தெரியுதா? கொஞ்சம் எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க. முடியில விட நல்லா வேரில் நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்கள் ஹேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வீக்லி ட்வைஸ் ஆகுது கண்டிப்பாக ஹேர் ஆயில் பண்ணுங்கள். அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கும் சரி நம்ம போகிற ஒர்க்குக்கும் சரி ஹேர் வாஷ்ன்றது மஸ்ட்டு. அதுலேயும் ஹேர் ஆயிலுங்கிறது மஸ்ட்டு. நீங்கள் நினைப்பீங்க ஹேர் ஆயில் பண்ணோம்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், வளவளன்னு இருக்கும், கொலன்னு இருக்கும், மூஞ்சியெல்லாம் எண்ணெய் பெசுக்காக இருக்கும். அப்படி தான் நானும் ஒரு காலத்தில் இருந்தேன். அதனால என் முடி வந்துட்டு இவ்வளோதான் இருக்குது. என் முடி ஒரு காலத்தில் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான் என் முடி ஸ்கூல் டேஸில். ஆனால் இப்போது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்ல. ஏன்னா எனக்கு என்னோடய ஹேரில் எப்போவுமே கொஞ்சம் ஆயில் இருக்கும். இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸாக நான் வந்து பழகிட்டேன். இங்கே வந்துட்டு எப்படியும் வெறும் தலைக்கு டெய்லியும் குளிக்கணும். ஸோ வர இல்லாமல் லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு குளிச்சுட்டு நான் பழகிட்டேன். அதனால் என் ஹேர் வந்து லைட்டாக வச்சதுமே கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு. ஆனால் வேரில் வந்துட்டு நான் நல்லா போட்டுக்கிறேன். எப்படி ஒரு 1 ஹவராவது நான் ஊற வச்சுருவேன் தலையில். ஏன்னா வீட்டில் இருக்கிறனால பிரச்சனை இல்லை. வீட்டில் இல்லாத டைம்லலாம் நைட் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு ரொம்ப முடையாக இருக்குன்னா நைட்டு ஹேர் ஆயில் பண்ணிவிட்டு ஹேரை டைட் பண்ணிவிட்டு ஏதாவது தலைகாணிலாம் ஆகும்னா தலைகாணியில் ஏதாவது துண்டு விரிச்சிட்டு படுத்து தூங்கிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் போகும்போது நார்மல் ரெகுலர் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு கிளம்பிக்கலாம். யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா உட்காந்து அவங்கள நல்லா ஹேர் மசாஜ் பண்ணி விடுவாங்கன்னா பண்ணி விட சொல்லுங்கள். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த வேரில், ஏன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து முடியே இல்லை, சுத்தமாக இல்லை. எனக்கு முடியெல்லாம் கொட்டிடுச்சு. பண்ணிவிட்டு கையிலேயே எடுங்க. சிக்கு இருந்ததுன்னா கையிலேயே எடுங்க. கையிலே எடுத்துகிட்டு கொண்டை போட்டுக்கோங்க. நான் கையில் எடுத்தாலுமே எனக்கு முடி வரும். ஹேர் ஆயில் பண்ணியாச்சு. இதை நல்லா டைட் பண்ணி முடி கட்டி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ஹேரை வந்து நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முடி வந்து இவ்வளோ கொட்டுது. நான் எடுத்து காமிக்கிறேன். முடி வந்து இதான் பார்த்தீங்களா, நிறைய கொட்டுது. இது ரொம்ப கம்மி. இப்போது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடி கொஞ்சம் கட்டி வச்சனால இவ்வளோ கம்மியாக இருக்குது, இல்லைனா இதை விட ஜாஸ்தியாக கொட்டும். ஓகே, ஒரு 2 hours வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 hours 1 hour தலையில் இந்த ஆயில் வந்து நல்லா சோக்காக விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 2 hours அப்புறமா நான் உங்களை பார்க்குறேன். பாய் பாய். ஓகே, ஆல்மோஸ்ட் 2 hours ஆயிடுச்சு. என்னோடய ஹேரில் வந்து நல்லா ஆயிலெல்லாம் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஷாம்பூ, கண்டிஷ்னர், கர்ல் க்ரீம் போட்டு நான் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். இந்த ப்ராசஸ் நான் எப்போ பண்ணுவேன்னா, என்னோடய ஃபங்க்ஷன் ஏதாவது நான் போகிறேன் அப்படின்றப்ப மட்டும்தான் பண்ணுவேன். மற்றபடி வீட்டில் இருக்கும்போதோ ஒரு சும்மா சின்னதாக கடைக்கு போகிறோம் அப்படின்லாம் இருக்கும்போதோ இந்த மாதிரி ஷாம்பூ வந்து நான் கண்டிஷ்னர், கர்ல் க்ரீம் அப்படிலாம் போட்டு எதுவுமே செட் பண்ண மாட்டேன். இது வந்து அக்கேஷ்னலாக மட்டும் யூஸ் பண்ணுவேன். அக்கேஷ்னலாக இல்லாத டைம் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணால் நார்மல் ஷாம்பூ இருக்குல்ல, அதாவது வீகன் பேஸ். இப்போது இங்கே நிறைய இருக்குது, ஸோ வந்து அக்கேஷ்னல் இல்லாமல் என்ன யூஸ் பண்ணுறேன், ரெகுலராக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவேன்னா, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கெமிக்கல் ஃப்ரீ இருக்கிற ஷாம்பு, வீகன் ஷாம்பு ஏதாவது இருக்கும் இல்லையா, ஏதாவது ஆர்கானிக் பேஸில் அந்த மாதிரி ஷாம்பு ஏதாவது இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிஷ்னர் வந்துட்டு அதுவுமே அப்படி தான், அதுவுமே வந்து தேவைன்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அக்கேஷ்னலாக வந்து இந்த கர்லப் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கர்லப் ஷாம்பு, அதில் வந்து கண்டிஷ்னர் இருக்குது. இது கேர்ள் ஹைட்ரேட்டிங் கண்டிஷ்னரு. ஏன்னா எனக்கு வந்து கேர்ள் வந்து ஃப்ரிஸி, உங்களுக்கே தெரியும். இந்த முடியெல்லாம் நான் என்ன டப்பாக்குள்ளே முக்கி எடுத்தாலுமே என்னோட இந்த முடி வந்து எப்படி சொல்கிறது, அடங்காது அந்த மாதிரி. இது வந்து கேர்ள் டிஃபைன் க்ரீம். இதை வந்து நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட கெட் ரெடி வித் மீல. இது வந்துட்டு அதான் நான் சொன்னாலே, எங்கேயாவது ரொம்ப என்னோட கேர்லி ஹேர் வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஆர்எல்ஸ் நம்ம இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறோம், நாளைக்கும் வெளியே போகிறது இருக்குது அப்படின்னா நம்ம பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த டைமில் லைட்டாக ஹேரை வெட் பண்ணிட்டோம், இல்லைனா இந்த க்ரீமை லைட்டாக வெட் பண்ணிட்டோம், ஹேரில் வந்து ஸ்க்ரன்ச் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். வாட் எவர் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அதை டைல்யூட் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு ஒரு கப்பில் தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம பண்ணுறது தான். இப்போ இது ஒரு கிளாஸ் இருக்குன்னு வைங்களேன், இல்லை ஒரு கிளாஸ் தண்ணினா இவ்வளோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஷாம்பூ அதில் போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலையில் நல்லா போட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. அடுத்ததாக கண்டிஷ்னர். ஸோ இந்த கண்டிஷ்னர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹேரில் மட்டும்தான் போடணும், ஸ்கேல்பில் போடவே கூடாது. அதை போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes நீங்கள் விட்டுருங்க தாராளமாக. அதனால தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குளிக்க போகிறீங்கன்னா ஹேர் வாஷ் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கண்டிஷ்னர் போட்டுட்டு அப்புறமா பாடி கேர் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் கழுவுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கோம் பண்ணுங்கள். ஒன்று கையில் கோம் பண்ணுங்கள், இல்லைனா பெரிய பல்லு இருக்கும்ல, இது கூட கிடையாது, இதை விட பெருசு இருக்கும், அதில் கோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீடாங்கிள் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேரை வந்து நல்லா என்ன பண்ணலாம், வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணும்போதே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்க்ரன்ச் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கர்லப் க்ரீம், இதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ஓகே, முக்கியமாக ஹேர் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வாட்டர் இல்லாமல் கோல்ட் வாட்டர்லேயே ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து பாடிக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாலும் தலைக்கு வந்து எப்போவுமே பச்சை தண்ணி தான் ஊற்றுவேன். புரிஞ்சுதுங்களா? இது எவ்வளோ குளிராக இருந்தாலும் தலைக்கு பச்சை தண்ணி ஊற்றுறது தான் நல்லது. இல்லைனா ஏற்கனவே பார்த்தீங்களா கூந்தல் அப்படியே கொட்டுது, எனக்கு இன்னும் அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நான் வந்து பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி பச்சை தண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே 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 நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பாய். ஓகே, ஃபைனலாக குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ தலையில் நீங்கள் வந்து என்ன கட்டிக்கோங்கன்னா, ஒரு டிஷர்ட்டோ இல்லைனா காட்டன் அந்த மாதிரி கட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஷர்ட் கட்டிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த டிஷர்ட் அதையே கட்டிட்டேன். திஸ் இஸ் ஹவ் மை ஹேர் வாஷ். இப்படி தான் என்னோடய ஹேர் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலாம்னா அப்படியே பின்னாடி போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நான் கோம் பண்ணல, எதுவும் பண்ணல. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் போட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் டிஷர்ட் வச்சு என்னோட இதை பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணுவோன்னா கர்லப் க்ரீம் வந்து இப்போ போட போகிறோம். ஸோ கர்லப் க்ரீம் போடுறதுக்கு முன்னாடி ஹேர் கொஞ்சம் வெட்டாக இல்லை, வெட்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ க்ரீம் எடுத்துக்கலாம். க்ரீம் எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக தான் எடுப்பேன் போவேன், ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி,
இந்த மாதிரி சுட்டு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆகும். ஸோ மறுபடியும் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஸோ 2 ஹேரையும் 2 பக்கம் போட்டுக்கோங்க. ஸ்க்ரன்ச் பண்ணுறோம், இதுதான் ஸ்க்ரன்ச்சும்பாங்க. பார்த்தீங்களா, நான் குளிச்ச அழகு அப்படி என்னோடய சிந்தூர் கூட போல முடிஞ்சிருச்சு. இதை நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ட்ரை பண்ணுறேன்னா ப்ளோ ட்ரை அந்த மாதிரி எதுவும் இல்லை, அப்படியே நான் கிளிப் டைப் பண்ணிவிட்டு நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதை நான் தனியாக உட்காந்து ட்ரை பண்ணேன்னு வைங்களேன், அப்புறம் ஹேரும் டேமேஜ் ஆகும், இதுக்கு தேவையில்லாமல். இன்னொன்று இப்படி பண்ணுவோம்ல, அது மட்டும் பண்ணிடக்கூடாது. இப்படி விட்டுட்டு உள்ளே கோதுறது அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா கேர்ள்ஸை உடஞ்சிரும். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஹேர் சீரம் எடுத்துகிட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நார்மலாக அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃப்ரிஸியாக ஃபீல் பண்ணும்போது யூ கேன் டேக் இட் அண்ட் அப்ளை இன் யுவர் ஹேர். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ட்ரை ஆகட்டும், ஹேரை ட்ரை ஆகிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்படி தான் ஃபைனலி என்னோடய கேர்ள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம வெளியே கிளம்பும்போது நம்ம முடி நம்மளை ஒத்துழைக்காது இல்லையா. என்றைக்கு நம்ம வெளியே கிளம்புறோமோ அன்றைக்கி வந்து நம்ம முடி வந்து நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன். என்னோடய கேர்ள்ஸ் வந்து நல்லாவே இல்லை. பட் இருந்தாலும் ஓகே, இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுற இது. ஓகே இருந்தாலும் இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ஹேர் கேர் ரொட்டீன். இதில் எக்ஸ்ட்ராவாக நான் மாஸ்க் அந்த மாதிரினா நான் சொன்ன மாதிரி ஃபெனுக்ரிக் அதெல்லாம் போட்டுட்டு என்னோடய மாஸ்க் நான் போடுவேன். அது எப்போ தான் போடுவேன். இதுக்கு மேலே நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அப்பப்போ வேணும் இந்த சீரம் நான் சொன்னேன் இல்லையா, சீரம் எடுத்துகிட்டு 2 ட்ராப்ஸ் மட்டும் போட்டுட்டு, தெரியுதா எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? கொஞ்சம் பவுன்ஸாக தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன். அடுத்ததான் நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனும் போடலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சினா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை எங்கே வாங்கினேன்னா ஆன்லைனில் வாங்கல, இது டேரெக்டாக ரீட்டெயில் ஷாப்பில் போய் வாங்கினேன். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா காந்திலால் MGG காந்திலான்னு ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் இருக்குது. இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு அங்கே தான் ஒர்க் பண்ணேன். ஸோ எப்போவுமே என்னோடய காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாமே நான் அங்கே தான் போய் வாங்குவேன். மோஸ்ட்லி என்னென்னா எனக்கு ஆன்லைனில் பார்த்து வாங்கும்போது இந்த எக்ஸ்பைரி டேட்டு அதெல்லாம் பார்த்து வாங்கணும் இல்லையா, அதனால நான் டேரெக்டாக போய் தான் வாங்குவேன். இது வந்து நான் அங்கே தான் போய் வாங்கினேன். 10% டிஸ்கவுண்ட்டோடு நான் வாங்கினேன். அதனால் எனக்கு உங்களுக்கு ஏதாவது ஹேர் ஸ்டைல் வேணும்னா ஜஸ்ட்டு வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு கிளிப் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த ஹேர் வந்து நான் எப்போ தான் விடுவேன். எனக்கு இந்த மூஞ்சிக்கு முன்னாடி முடி வந்தாலே சொரியும், அதனால் நான் எப்போ தான் விடுவேன். ஸோ எதாக இருந்தாலும் இப்படி ஹையாக எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் கேர்லி ஹேர் வந்து நல்லா லேயராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலாம், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கேர்லி ஹேருக்கு மட்டும் இல்லை, இதே கேர்லி ஹேர் இல்லை எனக்கு வந்து ஸ்ட்ரைட் ஹேரு இல்லைனா கொஞ்சம் எப்படி சொல்கிறது வேவியான ஹேரு அப்படின்றவங்களுக்கும் ஹேர் ஆயில் பண்ணி இந்த ஷாம்பு பண்ணுறது எல்லாமே ஒன்று தான். நீங்கள் இது மட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க, இந்த கேர்ள் டிஃபைனிங் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க, மற்றபடி எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.